இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இப்போ ஒரு மாதிரி ரெண்டு பேருமே ஒரு லைட்டாக காதல் வயப்பட்ட மாதிரி தான் இருக்காங்க, விஜயும் காவேரியும். ஏன்னா ரெண்டு பேரும் அந்த கொடைக்கானலில் நடந்த விஷயங்களை ஒன்றுனா நினச்சி சிரிச்சுக்கிட்டே இவர் திரும்பி அங்கே படுத்துருக்கும் போது இவங்களை பார்க்க, அவருங்க இவரை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி ஒரு குட்டி ரொமான்ஸ் லைட்டாக வர ஆரம்பிக்குது, துளிர்க்க ஆரம்பிக்குதுங்க. துளிர்க்க ஆரம்பிக்கிற அதே நேரத்தில் தான் பிரச்சனையாக அடுத்து வெடிக்க போகிறது என்னென்னா, நிவின் காவேரியை பார்த்து பேசுகிறது. நிவின் காவேரி கிட்டக்க என்கிட்ட அவர் விஜய் காப்பாற்றினார். விஜய் காப்பாற்றிட்டு என்ன சொன்னார்னா, 11 மாதம் வெயிட் பண்ணால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்காதன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கும் போது இந்த இடத்துல காவேரி ஏதாவது சமாளித்து அவர் ஏதாவது லூஸ் மாதிரி வளரிருப்பார். அவர் நான் நேரம் போனால் எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பார். நீ சீரியஸாக எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது தேவையெல்லாம் பேசாதீங்கன்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி இங்கே கொந்தளிக்க போகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில், என்ன காரணத்துக்காக போய் அவர்கிட்ட போய் அப்படி பேசிட்டீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்டேனா, உங்கள் வாழ்க்கை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டேனா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது என் விருப்பம், அதை எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறது 2 காரணத்துக்காக. ஒன்று, அவங்க நிவினை கடந்து வந்துட்டாங்க. நிவின் ஆனால் அவங்கள என்ன கிடக்கலாம், நிவின் அவங்களை கடந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நிவின் அவங்க வாழ்க்கையில் இல்லை, ஒரு நினைவாக மட்டும்தான் அவர் இருக்கார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, அதை காதல் நினைக்கிறார். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக காவேரிக்கு இவர் மேலே, விஜய் மேலே ஒரு அன்பு வர ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் போய் இவர் அப்படி பண்ணிருக்கும் போது நம்ம காட்டுற அன்பு ஒரு வேற பொய்யோ, நம்ம தேவையெல்லாம் தப்பாக காமிக்கிறோமோங்கிற கோவமும் காவேரிக்கு சேர்த்து வர ஆரம்பிக்குது. இப்படியே இந்த மோதல் காதல் மோதல்னு போக இதுக்கப்புறம் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி சம்பவங்கள், வேலை கொடுக்குற சம்பவங்கள், இதில் தாத்தா வேற இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு புதுசாக போட போகிற பிளான், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படியும் விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில காதலும் நடத்த வரப்போகுது. ஆனால் திடீர்னு விஜய் ரொம்ப நல்லவராகி வேணா நீ நிவின் கூட போயிடுன்னு சொல்லும்போது காதல் இருந்தும் அவங்க வேணுனே கோவப்படுற மாதிரி தருணங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் விஜய் காவேரி ஒரு பேராகவே ஆயிட்டாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி